மிக தொன்மை மிக்க பழமையான மொழி, மூத்த மொழி எது? தமிழா, கன்னடமா, தெலுங்கா, மலையாளமா? மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள் எப்படி தோன்றின? வரலாற்று சான்றுகளுடன் ஒரு ஒப்பீடு. மொழி என்பது ஒரு சமூகத்தின் அடையாளம், அதன் பண்பாட்டு வெளிப்பாடு. தமிழ் மற்றும் கன்னடம் இரண்டும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்றாலும் தொன்மை, இலக்கிய மரபு, பரவல் ஆகிய அம்சங்களில் சில முக்கிய வேறுபாடுகளை கொண்டுள்ளன. தமிழ் மொழி தொன்மையின் அடையாளம், மூத்த செம்மொழி. இது இந்திய அரசால் முதன்மையாக செம்மொழி என்று அங்கீகாரம் பெற்றது. தமிழ் மொழியின் இலக்கிய வரலாறை பார்க்க வேண்டுமென்றால் சங்க இலக்கியங்கள், திருக்குறள் போன்றவற்றால் தமிழுக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை இருக்கிறது, அதன் இலக்கிய மரபு இருக்கிறது என்பதை பழம்பெரும் நூல்களின் ஆதாரத்தோடு அது கல்வியாகவும் மாணாக்கர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் பேசப்படும் தமிழ் 8 கோடிக்கும் மேற்பட்டோர் பேசும் ஒரு பெருமொழியாக விளங்கி வருகிறது. தமிழ்நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாகவும் இந்திய அரசியல் அமைப்பின் 8வது அட்டவணையிலும் ஆட்சி மொழியாக தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற முழக்கத்தின் மூலம் தமிழ் மொழியோடு நெருக்கமான பண்பாட்டு பற்று தமிழ் மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருவது சிறப்பிலும் வெகு சிறப்பு. கன்னட மொழியை எடுத்துக்கொள்வோம். இலக்கிய வளம் கொண்ட தமிழ் மொழியின் சகோதரி மொழி என்று அழைக்கப்படுகிறது. செம்மொழி அங்கீகாரம் இந்திய அரசால் 2008ஆம் ஆண்டில் அதற்கு செம்மொழி அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் சுமார் 43 மில்லியன் மக்கள் கன்னட மொழியை பேசுகின்றனர். கிறிஸ்து பிறப்பிற்கு பின்பு 9ஆம் நூற்றாண்டிலிருந்து அதற்கு சிறப்பான இலக்கியங்கள் உருவானதாக, அதன் உரைநடை 10ஆம் நூற்றாண்டில்தான் தெளிவாக காணப்படுகிறது என்றும் அது குறித்த தரவுகள் கூறுகின்றன. இம்மொழி கர்நாடக மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழியாக விளங்குகிறது. மலையாள மொழியை எடுத்துக்கொண்டோம் என்றால் தென்னிந்தியாவில் கேரளத்தில் பெரும்பான்மையாக பேசப்படும் மொழி. இந்திய அரசு அங்கீகரித்துள்ள மொழிகளில் இதுவும் ஒன்று. அம்மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழி. பழமையான தமிழ் மொழியின் பூர்வீக திராவிட வடிவத்தை மூல மொழியாக கொண்டு தோன்றிய மலையாளம் நாளடைவில் தனி மொழியாக உருப்பெற்றது. சிங்கப்பூர், மலேசியா, வளைகுடா நாடுகள் போன்றவற்றிலும் இம்மொழி பரவலாக பேசப்படுகிறது. தெலுங்கு மொழியை எடுத்துக்கொண்டோம் என்றால் தென்னிந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானாவில் அரசு ஏற்பு பெற்ற மொழி. இந்திய அரசால் ஏற்கப்பட்ட 22 மொழிகளில் தெலுங்கும் ஒன்று. இந்த மொழியும் 2008ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி அன்று இந்திய அரசால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இது குறித்து ராபர்ட் கால்ட்வெல் தனது ஏ கம்பேரேட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடன் லாங்குவேஜஸ் என்ற நூலில் தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகள் இந்தோ ஆரிய மொழிகள் அல்ல, அது ஒரு தனி மொழி குடும்பம் என அறிவித்தார். தொல் திராவிட மொழி என்ற மொழியில் இருந்தே திராவிட மொழிகள் தோன்றியதாகவும் விரிவாக பதிவிட்டிருக்கிறார் ராபர்ட் கால்ட்வெல். உதாரணத்திற்கு கன்னடத்தில் பேசுபவர்கள் தாய்க்கு தாயி என்றும், தந்தைக்கு தந்தே, சகோதரனுக்கு சகோதர, தங்கைக்கு தங்கி, கண் என்பதற்கு கண்ணு, சித்தப்பா என்ற பொருளுக்கு சித்தப்பா என்றும், அத்தை என்பதற்கு அத்தே, பர்வதம் பர்வத, மழை மழை, மாதிரி மாதிரி என தமிழை ஒத்த மொழியாகவே கன்னடம் பேசப்பட்டு வருவதும் தெரிய வருகிறது.